அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. அந்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 2025க்காக வந்துக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எங்கே கொடுக்குறாங்கன்னு நிறையா பேருக்கு தெரியாது இருக்குது. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அந்த அப்ளிகேஷன் வாங்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தீங்களா தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலான்னு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது வியூவர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்பு 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. முதன்மை அங்கன்வாடி, குறு அங்கன்வாடி, அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி 3 டைப் ஆப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய மாவட்டத்தை எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி நீங்கள் அது மேலே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. மனுதாரர் பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் தமிழில் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் அப்படி இல்லைனா கணவர் பேர் எழுதிக்கலாம். அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் இருப்பிட முகவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சி, நகராட்சியோ இல்லை நீங்கள் எந்த வந்து பார்த்திங்கன்னா வார்டோ வட்டாரமோ அதோட ஊராட்சி நம்பர் கேட்குறாங்க, அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சி பேரோ அல்லது நகராட்சி என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் எழுதுங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மையத்தின் எண், பெயர் மற்றும் விலாசம் சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடியிருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் அருகில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிக்குது, அந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கன்வாடியோட பேர் எழுதிக்க, பேர் நோட் பண்ணிங்க. அந்த அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி இதெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கல்வி தகுதின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எது இப்போ டிகிரி படிச்சுக்கிறீங்களா, எத்தனை டிகிரியா, மேக்ஸிமம் எது கடிச்சியாக படிச்சுக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம் சான்றிதழ் நகல்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டோட நம்பர் எழுதிக்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயதுடன் சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி எழுதிக்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன வயசுங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்னங்கிறத கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிட்டு இப்போ கீழே எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை நகல் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வரி ரசீது, அப்படி இல்லைனா ஆதார் அட்டை நகல்னு சொல்லியிருக்காங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமனம் கோர அங்கன்வாடி மையத்திற்கும் உள்ள தோறன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் குடியிருக்கிறீங்கன்னா அந்த குடியிருக்கிற இடத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அங்கன்வாடி மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஓ மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் சைன் வாங்கி அனுப்பணும். அது என்ன சர்டிஃபிகேட்டுங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மனுதாரருக்கு பிற கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கேன். ஏதாவது நீங்கள் தொழில்நுட்ப கல்வி தகுதி படிச்சுக்கிறீங்களான்னு கேட்குறேன். இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. திருமண நிலைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவரா இல்லை விதவையா இல்லை ஆதரவற்ற விதவையா, கணவரால் கைவிடப்பட்டவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நீங்கள் என்னங்கிறது நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் படிச்சிருந்தா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. படிச்சிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் டிசபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. உங்களுடைய மனுதாரரின் குடும்ப வருமானம் சொல்லி கேட்டுருங்க. உங்களுடைய குடும்ப வருமானம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. 1 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுங்க, கம்மியாக இருக்கிற மாதிரி போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிற குறிப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது இது இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இடம் 4 வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுங்க. 10ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 35 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்றவை விதவை கணவராக கைவிடப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதார விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகிலே வசிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
விதவியோ கணவரை கைவிட்டோ டிசபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட வாங்கி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உபயோகத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ் சர்வீஸ் பண்ணுறதை நீங்கள் கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துக்குறாங்களா இல்லையான்னு டிக் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்களா அதெல்லாம் வச்சு அனுப்பலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணி குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணுவாங்க. அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியிருக்கிறீங்க, அதுக்கு அருகில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம்னு சொல்லி ஒரு அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கொடுக்கலாம், அப்படின்னா போஸ்ட் மூலிமா அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. அந்த அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி நம்ம தமிழில் கொடுத்துட்டோம். அதுக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் வரதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இது மட்டும் கிடையாது, இன்னும் சத்துணவு இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.